சீடி வச்சு கிராஃப்ட் பண்ணுங்கள். ஓகே பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் 2 சீடி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு சீடியில் இந்த மாதிரி சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் பாதி பாதியாக. இந்த மாதிரி கட் பண்ணுறப்போ கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் சீடி. அப்போ வந்துட்டு கொஞ்சமாக ஹாட் வாட்டரில் ஒரு 5 மினிட்ஸ் போட்டு எடுத்துகிட்டு அப்புறம் கட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லை கிராக் விழுகாமல் இருக்கும். ஸோ அதே மாதிரியே ஹாஃபாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் இன்னொரு சீடி எடுத்து அதில் வந்துட்டு சென்டரில் இந்த மாதிரி 2 சைடு மார்க் பண்ணிவிட்டு சென்டரில் உள்ள பார்ட்டு மட்டும் நான் தனியாக கட் பண்ணிக்கிறேன். தென் 2 குட்டி பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு கீழே க்ளூ அப்ளை பண்ணிட்டு அதோட சைட்லேயும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே இது 2ஐயும் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இந்த க்ளூ யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் லேட் ஆகும் ஸ்டிக் ஆகிறதுக்கு. பட் சூப்பர் ஸ்ட்ராங்காக ஸ்டிக் ஆயிரும். ஸோ ஹார்ட் க்ளூ இருந்துச்சுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த பாதியாக கட் பண்ணோம்ல அந்த சீடி எடுத்துகிட்டு அது கீழே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடும் அதுக்கப்புறம் பேக் சைடும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஒரு டிஷ்யூ ஹோல்டர் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.